ஐந்தாம் நாள் பாடத்தலைப்பு சலூன் கடை. மாலை வணக்கம். இன்றைய பாடத்தலைப்பு சலூன், முகச்சவர கடை, முடி வெட்டும் முடி திருத்தும் கடை. ஹிந்தியில் இதை ஹஜாமத் கர்னே கி துகான், ஹஜாமத் முடி வெட்டுற கடை, அதான் முடி வெட்டுதல். ஹஜாமத்னா முடி திருத்துதல். ஹஜாமத் கர்னே கி துகான், முடி வெட்டும் கடை, முகச்சவர கடை. பாடத்துக்கு போலாம். ஐயா, இங்கே சலூன் கடை எங்கே இருக்கு? ஐயா, சலூன் கடை எங்க இருக்கு? எங்கெங்க இருக்கு சார்? சலூன் கடை எங்க சார் இருக்குங்க? जी यहाँ बाल कटाने की दुकान कहाँ है? जी यहाँ இங்கே பால் கட்டானே கி துகான், முடி வெட்டும் கடை, கஹா ஹே எங்கே இருக்கிறது? நம்ம நார்த் இந்தியாவில் போயிட்டு பால் கட்டானைக்கு துகான் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியா நம்மளை பார்ப்பாங்க. அதனால सर जी यहाँ सलून का दुकान कहाँ है? सलून दुकान कहाँ है அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹஜாமத் கி துகான், சரிங்களா? जी यहाँ बाल कटाने की दुकान कहाँ है? அதோ தெரிகிறதே, அதுதான் சலூன் கடை. இந்த பாருங்க, அங்க தெரியுது பார்த்தீங்களா? இந்த பாருங்க, அதோ தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் சலூன் கடை. அதோ தெரிகிறதே, ஓ தீக்தி ஹேனா? தீக்தி, தீக்தி, தேக்னா பார்க்க, தீக்தின்னா தெரிகிறதே, அதோ தெரிகிறதல்லவா? ஹேனா, ஓ தீக்தி ஹேனா, அதோ தெரிகிறதே, அதுதான் சலூன் கடை. அதுதான் வஹி, वही बाल कटाने की दुकान है. அதுதான் வஹி. இதே வஹின்னு ஒன்று வந்ததுன்னா அங்கேயே, நம்ம ஏற்கனவே படிச்சோம் தெரியுமா? யஹி இங்கேயே, வஹி அங்கேயே. இந்த இடத்துல என்ன வரும்? வஹி, புள்ளி போடலாம், வஹி அதுதான். ஒரே ஒரு புள்ளியில பார்த்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம். முதல்ல இருந்து சொல்றேன். அதோ தெரிகிறதே, அதுதான் சலூன் கடை. वो दिखती है ना, वही बाल कटाने की दुकान है. ரொம்ப தேங்க்ஸ் சார். बहुत धन्यवाद जी. बहुत, ரொம்ப. இன்னொரு அர்த்தமும் இருக்கும், நிறைய. बहुत है, நிறைய இருக்கு. यहाँ किताब बहुत है, இங்கே புத்தகம் நிறைய இருக்கு. இன்னொரு அர்த்தம் ரொம்ப, ரொம்ப இருக்குன்னு சொல்ல தெரியுமா? ரொம்ப நன்றிங்க. பகுத் தன்யவாத் ஜி. ரொம்ப நன்றிங்க சார். பகுத் தன்யவாத் ஜி. இப்போ சவரக்கடையில போறோம். சவரக்கடையில் ஹஜாமத் கர்னே கி துகான் மே. முடி வெட்டுறது எவ்வளோங்க பணம் சார்? முடி வெட்ட எவ்வளோ சார் பணம்? बाल काटने के लिए कितने पैसे हैं? நல்லா தெரிஞ்சுக்கோ, சொல்லுங்க. बाल काटने के लिए कितने पैसे हैं? बाल काटने के लिए कितने पैसे हैं? முடி வெட்டுறதுக்கு மட்டும் 20 ரூபாங்க. முடி வெட்டுறதுக்கு மட்டும் 20 ரூபா. முடி வெட்டுவதற்கு மட்டும், சிர்ஃப்
बाल काटने के लिए 20 रुपये हैं. இந்த காலத்துல 20 ரூபாய்க்கு செய்ய மாட்டாங்க. ஒரு உதாரணம். सिर्फ மட்டும் सिर्फ बाल काटने के लिए 20 रुपये हैं. முடி வெட்டுவதற்காக. बाल काटने के लिए கேலியன இக்காக. बाल काटने के लिए முடி வெட்டுவதற்காக 20 रुपये हैं. सिर्फ இப்படியும் சொல்லலாம். बाल काटने के लिए सिर्फ 20 रुपये हैं. முடி வெட்டுவதற்கு 20 ரூபாய் மட்டும். முடி வெட்டுவதற்கு மட்டும் 20 ரூபாய். ஸோ முடி வெட்டுறதுக்கு மட்டும் 20 ரூபாய்னு வரும் பொழுது நம்ம எப்படி சொல்லணும்? सिर्फ बाल काटने के लिए 20 रुपये हैं. சொல்லுங்க. सिर्फ बाल काटने के लिए 20 रुपये हैं. ரெண்டுத்துக்கும் 30 ரூபாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரெண்டுத்துக்கும் என்னது 30 ரூபாங்க. சாரி, முக சவரத்திற்கு மட்டும் 10 ரூபாய். முக சவரத்திற்கு மட்டும் 10 ரூபாய். शेविंग करने के लिए सिर्फ 10 रुपये हैं. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. முடி வெட்டுறதுக்கும் ஷேவிங் பண்ணது மட்டும் பாருங்க. நான் மட்டும் சிர்ஃப் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் கவனிங்க. இந்த இடத்துல ஷேவிங்குக்கு எவ்வளோங்க? 10 ரூபாய். முக சவரத்திற்கு மட்டும் 10 ரூபாய். शेविंग करने के लिए सिर्फ 10 रुपये हैं. बाल काटने के लिए सिर्फ 20 रुपये हैं. இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். புரியுதுங்களா? शेविंग करने के लिए सिर्फ 10 रुपये हैं. ஷேவிங் பண்ண 10 ரூபாய். ஷேவிங் பண்றதுக்கு மட்டும் 10 ரூபாய். ரெண்டுத்துக்கும் சேர்த்து 30 ரூபாய். दोनों के लिए இரண்டிற்கும் சொல்லுங்க. दोनों के लिए 30 रुपये हैं. 30 ना 30 रुपये हैं. சரி, இந்த ஆளின் வேலை முடிந்ததும் நீங்கள் வந்து உட்காரலாம். சார் இந்த ஆளுடைய வேலை முடிஞ்சதும் நீங்க வந்து உட்காரலாம். சரிங்களா? நம்ம சவர கடைக்கு போறோம். உட்காந்துருப்பாங்க. சார் இந்த ஆளு முடிஞ்ச வேலை, இந்த ஆளுக்கு வந்து முடி வெட்டினதுக்கு கூட நீங்க வந்து உட்காரலாம். சரி, இந்த ஆளின் வேலை முடிந்ததும் நீங்கள் வந்து உட்காரலாம். சரி, ठीक. इस आदमी का काम पूरा होते ही आप आकर बैठ सकते हैं. मुझे नीलमा இருக்கு. இன்னொரு தடவை சொன்னேன். ठीक. इस आदमी का काम पूरा होते ही முழுமையான அப்புறம் முடிஞ்ச அப்புறம் आप आकर बैठ सकते हैं. நீங்கள் வந்து உட்காரலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ठीक है. इस आदमी का काम पूरे होते ही आप आकर बैठ सकते हैं. இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. ठीक है. ठीक. इस आदमी का काम पूरे होते ही சொல்லுங்க. काम पूरा होते ही. इस आदमी का काम पूरा होते ही आप आकर बैठ सकते हैं. இந்த ஆளுடைய வேலை முடிஞ்சனா நீங்க வந்து உட்காரலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பேப்பர் படிச்சுட்டு இருங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பேப்பர் படிங்க சார். அதுவரை கொஞ்ச நேரம் பத்திரிகை படித்து கொண்டிருங்கள். அதுவரை தப் தக்
थोड़ी देर अखबार पढ़ते रहिए. சொல்லுங்க. तब तक थोड़ी देर अखबार पढ़ते रहिए. पढ़ते रहिए. तब तक थोड़ी देर अखबार पढ़ते रहिए. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பத்திரிகை படிங்க. முடி வெட்டினதுக்கு அப்புறம் ஷேவிங் பண்ண அப்புறம் அந்த ஆள் வெளியே போறாரு. बाल काटकर शेविंग करने के बाद वह आदमी बाहर जाता है. बाल काटकर मुड़ी वेटिए पिन मुड़ी वेट बाल काटकर शेविंग करने के बाद मुड़ी वेटी बाल काटकर मुड़ी वेटी शेविंग करने के बाद शेविंग செய்த பிறகு वह आदमी அந்த மனிதன் बाहर जाता है. बाहर न வெளியே, अंदर न உள்ளே. वह आदमी बाहर जाता है. அந்த மனிதன் வெளியே போகிறான். இப்போ முடி வெட்டுற கடைக்கு என்ன சொல்லணும்? हजामत करने की दुकान. சொல்லுங்க. हजामत करने की दुकान. मुड़ी வெட்ட. बाल काटना. बाल काटनाங்கிறது வேற, बाल काटना முடி வெட்ட. ரெண்டு பேருக்கும் இரண்டு இருக்கும் ரெண்டுத்துக்கும் दोनों के लिए. சொல்லுங்க. दोनों के लिए இரண்டு இருக்கும். வேலை முடிஞ்ச அப்புறம், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். இது நிறைய இடத்துல வரும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. முடி வெட்ட அப்படின்னு இருக்குல்ல, பால் கட்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. பால் காட்னாங்கிறது கரெக்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? முகச்சவர கடை ஹஜாமத் கர்னேக்கி துகான். ரெண்டாவது முடி வெட்டக்கு என்ன சொல்லுவாங்க? பால் காட்னே. சரிங்களா? இப்போ போயிடலாம். வேலை முடிந்ததும் காம் பூரா ஹோத்தே ஹி. काम पूरा होते ही வாருங்கள் என்னது आइए. काम पूरा होते ही आइए. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. வேலை முடிஞ்ச அப்புறம் உட்காருங்க. काम पूरा होते ही உட்காருங்க என்னது बैठिए. வாங்க आइए உட்காருங்க बैठिए. பத்திரிகைக்கு என்ன சொல்லுவாங்க? நியூஸ் பேப்பருக்கு அக்பார். சரிங்களா? இது மட்டும் சலூன் கடையில் இருக்கு. ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சில வார்த்தைகளை நம்ம எக்ஸ்ட்ரா நான் அடுத்த ரெக்கார்டிங்கில் நான் சொல்லித்தர்றேன். அதையும் கேளுங்க. நன்றி. இப்போ முடி வெட்டும் பொழுது அந்த முடியெல்லாம் உடம்புல ஒட்டி இருக்கும். சுத்தம் பண்ணுங்க. கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடுங்க. சுத்தம் சாஃப். சொல்லுங்க. சாஃப் கீஜியே. கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடுங்க. ஜரா சாஃப் கீஜியே. கொஞ்சம் சுத்தம் செய்யுங்க. பின்னாடி முடி இருக்கிறது. பின்னாடி பீச்சே முடி பால் है இருக்கிறது. ஹைனா இருக்கிறது. பீச்சே பால் है. சுத்தம் செய்யுங்க. साफ कीजिए.
அண்ணே ஒரு பேப்பர் கொடுங்க. அண்ணே ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுங்க. भाई एक टिश्यू पेपर दीजिए. दीजिए என்னது? கொடுங்கள், கொடுங்கள். சரிங்களா? அண்ணே ஒரு கொஞ்சம் சீப்பு கொடுங்க. அண்ணே கொஞ்சம் சீப்பு கொடுங்க. பாய் சரா கங்கா. சீப்பு என்னது? கங்கா. கங்கா இல்ல, கா கா, கங்கா. கங்கா दीजिए. அண்ணே கண்ணாடி தாங்க. அண்ணே கொஞ்சம் கண்ணாடி தாங்க. भाई जरा आईना दीजिए. आईना दीजिए. இந்த 3 வார்த்தை இப்போதைக்கு அந்த கடைக்கு போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சுத்தம் செய்யுங்க, கொஞ்சம் சுத்தம் செய்யுங்க. जरा साफ कीजिए. சீப்பு கொடுங்க, கொடுங்க. जरा கங்கா दीजिए. மூணாவது கொஞ்சம் கண்ணாடி கொடுங்க. जरा आईना दीजिए. जरा आईना दीजिए. இத்துடன் இந்த பாடத்தை முடித்துக் கொள்ளலாம். நான் தருகின்ற கேள்விகளுக்கு ஹிந்தியில் நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். நன்றி.